தமிழ்நாட்டில் 2 பெரிய கட்சி தான் இது வரைக்குமே ஆண்டுட்டு வராங்க. ஒன்று திமுக இருக்கட்டும், இல்லை அதிமுக இருக்கட்டும். ரெண்டுமே மாறி மாறி தான் ஆள்றாங்க. சரி, ஓகே, புதுசாக ஒரு மாற்றத்தை நம்ம உள்ள கொண்டு வருவோம். புதுசாக வரவங்க என்ன பண்ண போறாங்க? அவங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் அவர் பிரச்சனை, கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் அவர் பிரச்சனை. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு பிரச்சனை வருது பார்த்தீங்கன்னா, முன்னாடி எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்த பிரச்சனையும் சரி, ஜெயலலிதா அம்மாவுக்கு வந்த பிரச்சனையும் சரி, நான் அந்த அளவுக்கு பார்த்துக்கல. ஏன்னா அப்ப நம்மளுக்கு அந்த அரசியல் நமக்கு தெரியாது இல்லையா? சிஎம்மா ஆகிறதுக்கு அவர் பட்ட கஷ்டங்கள் நிறைய நம்ம நியூஸ் சேனல்லாம் பார்த்துருப்போம். ஆகாததுக்கு இங்க திமுக அதிமுக என்ன பண்ணாங்க அதுவும் நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு சிஎம்மா உட்காந்து இப்போ நடக்கிற தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனை எல்லாமே பார்க்கும்போது இது ஏதோ ஒன்று தப்பா இருக்கு. பாலியல் குற்றம் பண்றவங்க அவங்க மேல தப்பு உறுதி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா நீங்க சொல்லலாம். அதுக்கு வந்து தமிழ்நாடு மக்கள் யாருமே வந்து எதிராக வந்து பொடிப்பிடிக்க மாட்டாங்க. காவல்துறை வந்து டிஎம்கே காரங்க இருப்பாங்க, இடிஎம்கே காரங்க இருப்பாங்க, பிசிஏ காரங்க, எல்லா காரங்களும். ஏன்னா அவங்களும் நம்மள மாரி மிஷன் தான். அவங்களும் வந்து அந்த கட்சியில் இருப்பாங்க. அப்படிங்கும்போது அவங்க கட்சிக்கு அவங்க விசுவாசமா பண்ணலாம். பட் அவங்க பண்ணக்கூடாது. அப்படி அவங்க பண்ணலாம், மனசை வச்சு பண்ணலாம். அவங்களுக்கும் என்னோட ரெக்வஸ்ட் என்னன்னா, நீங்க அந்த கட்சி இந்த கட்சி அதெல்லாம் பார்க்காதீங்க. இது தமிழ்நாடு. தமிழ் மக்கள் நம்ம எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்கணும். ஏன்னா விஜயவர்களுக்கு கட்ட பேர் ஆக்கணும் அப்படிங்காக நீங்க பண்ணலாம், பண்ணாம இருக்கலாம், அது வேற. பட் இருந்தாலும் இதெல்லாம் திட்டுக்குன்னு நீங்க இருந்தீங்கன்னா இன்னும் தமிழ்நாட்டை வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம கூட்டிட்டு போகலாம்.